வணக்கம். சட்டுன்னு ஒரு புளிக்காய்ச்சல் பண்ணலாமா? அதுக்கு சாஸ்பேனில் கொஞ்சம் எண்ணெயை, அதாவது நல்லெண்ணெயை தெளிச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை செவக்க வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் அதோடு சேர்த்து செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து திருப்பியும் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வரையை செவக்க வறுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கு மேலே போடாதீங்க, கசந்துரும். நல்லா வறுத்து இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேர்ந்த மாதிரி காஞ்ச மிளகா, நான் 10 நம்பர் எடுத்துட்டுருக்கேன். மிளகாவுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கொஞ்சோண்டு எண்ணெயை தெளித்து கருவேப்பிலை ஒரு 10லேருந்து 15 ஜம்முன்னு பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்தது தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட். கொஞ்சம் எண்ணெயை தெளித்து வெள்ளை எள்ளு கலர் மாறாமல் இருக்கும், ஸோ அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது சூடோடு இருக்கும்போதே கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடியை போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? புளி. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கை அளவு வேர்க்கடலை, ஒரு 1/4 கை அளவு முந்திரி பருப்பு, 15 கருவேப்பிலை நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதோட கரைச்சி வச்சுருந்த புளி ஜலத்தையும் சேர்த்துட வேண்டிதான். புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஒரு கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இது கொதி வரும். இப்போ கொஞ்சம் மேற்கொண்டு பெருங்காய பொடியை போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு சுண்டி வந்தோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பொடி சேர்த்தோடனே கெட்டியாகும். நல்லா இதை கட்டி தட்டாமல் கலரி விடணும். மேலே நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பளபளன்னு மேலே வரும். இதுதான் நமக்கு சரியான அறிகுறி. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய டைமும் வந்துடுது. கடைசியாக ஒரு சொட்டு நெய்யை விட்டு இறக்கினா வாசனையாக இருக்கும். சாதம் பிசையும் போது கூட இந்த நெய்யை விடலாம். இது நான் பார்சல் பண்ணுறதுக்காக கொடுக்குற டிப்ஸும் கூட. எப்படி ஜம்முன்னு புளிக்காய்ச்சல் ரெடி இல்லை?